Hi friends, வணக்கம் and welcome to Shivani's Lifestyle. இந்த வீடியோவில் என்னோட ஒரு நாள் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வெயிட் வேறு ஏறிட்டே போகுதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி கிச்சனுக்கு போயிட்டு தேடி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்ன தேடிட்டு இருந்தேன், ஸ்நாக்ஸ் தான் தேடிட்டு இருந்தேன். யோசிச்சு பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தா இந்த சோளமும் கம்பும் ரொம்ப நாளாக ஸ்டாக்லேயே இருந்துச்சு. சரி வெயில் எடுத்து காய வைப்போன்னு சொல்லிட்டு வெயிலில் காய வச்சேங்க. அப்போ தான் இந்த தலைவர் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தார். சரின்ட்டு வரும்போது அவர் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு வந்துட்டு ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. சுயம் அந்த ரீல்ஸ் வேறு அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரே டெம்ட் ஆகிடுச்சு. சரி இன்னைக்கு 2 வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு சோள தோசைக்கு வந்து அரிசி மெஷர்மெண்ட் எடுத்து ஊற வச்சிட்ருக்கேன். எல்லாமே ஒரு கப்பு தாங்க. சோளம் 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு. நான் வந்து ரேஷன் இட்லி அரிசி தாங்க யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வெந்தயம், நம்மளுக்கு தேவையான அளவு வெந்தயம் போட்டுட்டு நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். சரி இந்த சுயம் ரெசிபி எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். கடைக்கு போயிட்டு கடலைப்பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்து அதை வந்து ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பையும் ஊற வச்சுட்டேன். எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. அளவு தெரியாமல் அதிகமாக போட்டாங்க. சரி ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்ல பருப்பு வந்து ஊறிடுச்சு. அது குக்கரில் வந்து வேக போட்டுக்கலாம். குக்கரில் வேக போடலான்ட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்ருக்கேங்க. இந்த குக்கர் வந்து எனக்கு ஒரு சிறப்பான சம்பவத்தெல்லாம் செஞ்சுருக்கு. காலையிலே என்ன பண்ணுன்னா, விசில் வச்சோம்னா விசிலே வராதுங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாச்சும் நடந்துடக்கூடாது. ஆனால் ஒவ்வொரு சமயம் வந்து விசில் வரும். மற்ற டைம் ஒரு கரெக்டான டைமில் வந்து விசில் வராமல் பண்ணிட்டோம். அது எப்படி தான் இந்த குக்கர் இந்த மாதிரி ஆகுதுன்னே தெரியல. அன்றைக்கும் இதே மாதிரி தான். குக்கர் வந்து விசில் போடுறேன், விசில் வந்து வரவே இல்லை. சைடில் வந்து அந்த ஏர்லாம் சைடில் தான் வெளியே வருது. பயந்துட்டு என்ன பண்ணுறேன், அதுக்கப்புறமா விசில்லாம் எடுத்துட்டு மறுபடியும் வேக வச்சு பார்த்துட்டு இருந்தேன். இது ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோள தோசைக்கு காலையிலே ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டேன், வெல்லத்தை எல்லாமே முழுசாகவே அதுக்குள்ளே போட்டால் கரையவே இல்லை. நம்ம தான் ஒரு அறிவாளி வச்சே. அதுக்கப்புறம் நசுக்கி பார்த்தாலும் கரையில. சரி நீ கரையிற வரைக்கும் உன்னை நானும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு கரண்டியை வச்சு கிண்டி கரைய வச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு நல்லா கழிஞ்சிட்டு போடுறேன். அந்த கிரைண்டர் ஒரு சம்பவம் பண்ணுது. கிரைண்டர் பண்ணுதா இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையான்னு தெரியல. லாக் போடாமே சுவிட்ச் போட்டுட்டேன். அது பாருங்கள் இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பாத்திரம் நிறையா இருந்துச்சுங்க. அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கையோட மாவு எல்லாத்தையுமே கரைச்சி வச்சுட்டேன். இது வந்து அந்த சுயத்துக்கு வந்து கோட்டிங் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மைதாவும் அரிசி மாவும் போட்டு கலந்து வச்சிட்டு இருந்தேன். கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வீட்டில் இல்லை. அதுக்கப்புறம் ஓடி கடைக்கு போயிட்டு அரிசி மாவு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கரெக்டாக டைம் வந்து ஆயிடுச்சு. 3:30 ஆகிடுச்சு. போயிட்டு பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. செய்கிறேன் இந்த சுய ரெசிபி 8 மணி ஆகிடுச்சு. உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு கலந்துட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த சுய பருப்பு வந்து முழுசாகவே தான் இருந்துச்சு. ஒரு சில பருப்பு நல்லாவே இருந்துச்சு, ஒரு சில பருப்பு முழுசாகவே இருந்துச்சு. பரவாயில்ல நாங்கள் தானே சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டாச்சுங்க. இது ஆறட்டும்னு சொல்லிட்டு சைடில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன். பிள்ளைங்களா இது என்னம்மான்னு கேட்டிருந்தாங்க. செஞ்சு காட்டுறேன்டாங்களான்னு சொல்லிட்டு அவங்க டியூஷன் போனதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பித்தாங்க. 8 மணி ஆகிடுச்சு. அப்போ எனக்கு இந்த வேலை முடியல. உள்ளே போடுறேன், பிரிஞ்சு எல்லாமே எண்ணெயாக கலந்துருச்சு. சரி வந்ததை மட்டும் 2 வீடியோக்காக நல்லதாக எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த சுயத்தை இனிமேல் லைஃப்பில் செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சுயம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய். அனைவருக்கும் வணக்கம்.